வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு 1/9 வந்து ரிசல்ட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நாளைய கணிப்பு நம்ம வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் நமக்கு புரியும். 2வது ஒரு விஷயம் என்னென்னா, எப்பயுமே அவங்க வந்து டேட்டு படி தான் ஒரு ஃபார்முலா எடுக்கிறாங்க. 2வது 7 நாளைக்குரிய ரிசல்ட்டை வந்து முதல்லயே அவங்க வந்து கணிச்சிடுறாங்க. கணிச்சிட்டு அந்த ரிசல்ட்டை தான் வைக்கிறாங்க. அவங்க கையில் 2 போர்டு இருக்குது. 2 போர்டில் வந்து எந்த போர்டுனாலும் அவங்க இறக்கலாம். அதை வந்து எனியார்னாலும் இறக்கலாம். எனியார்னாலும் அவங்க வந்து மாற்றலாம், முடிவோ மாற்றலாம். 1:30 மணி கூட முடிவோ மாற்றலாம். சரிங்களா? நம்ம வந்து எப்பயுமே நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் அதே மாதிரி நம்ம வந்து டிக்கெட் போட்டோம்னா நமக்கு வந்து லாஸ் வந்து குறையும். 2வது ஒரே டிக்கெட்டில் நம்ம வந்து வெற்றி வந்து கிடைக்கும். அது மட்டும் புரிஞ்சுக்குங்க. நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். எப்பயுமே டிக்கெட் வந்து ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் போடுங்க. அந்த டிக்கெட் வந்து வெறும் ரூ. 50 இருக்கட்டும். உங்களுடைய செலவு வந்து ரூ. 50 மட்டும் ஒரு நாளைக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம சக்ஸஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். முடியாதது ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளைய ரிசல்ட் என்ன வருங்கிற நம்ம கணிப்போம். இன்றைக்கி என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு சின்ன ஆராய்ச்சியும் இந்த வீடியோவில் இருக்குது. எங்கேயுமே நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான தகவல் சரியான நேரத்தில் கிடைக்காம போயிடும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இல்லைனா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வராது, லேட் ஆகும். 1 நாள் கழித்து 2 நாள் கழித்து தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து சரியான நேரத்தில் சரியான தகவலை கிடைத்தால் மட்டுமே நம்ம வந்து வெற்றியை வந்து சரியான முறையில் பெற முடியும் என்பது வந்து என்னுடைய கருத்து. அதனால் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வர்றதுக்கு அது வாய்ப்பு. டிசம்பர் 1 ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 7803. இந்த 7803 எப்படி வந்துச்சு அதுதான் நமக்கு தெரியணும். ஏன் 1 வந்து 9வது மாதத்துக்கு 1 7803 வச்சாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுடைய கணிப்பு வந்து 2 வந்து 100க்கு 90% வந்து சரியாக அமையும். நீங்கள் பாருங்கள், இவங்க வந்து டேட்டை வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த டேட் வச்சு எடுக்கும்போது கேரளாவில் உள்ள தேதி வந்து 16, தமிழுக்கு தேதி 16, ஆங்கில தேதி 1, இங்கே ஒரு மாதத்துக்கு 10, ஒன்று வந்து இஸ்லாம் மந்த்துக்கு 27. அடுத்த நட்சத்திரம் ஒன்று பார்த்திங்கன்னா 38, இன்னொன்று வந்து 57. சரிங்களா? இப்போது வந்து 7803. இந்த 7803 எப்படி எடுத்துருக்காங்க? இந்த நட்சத்திரத்தில் 1 57 உள்ள 7 வந்து முதல் எடுத்துருக்காங்க. அடுத்து 38 உள்ள 8 2வது எடுத்துருக்காங்க. அடுத்து 10 உள்ள 0வை 3வது எடுத்துருக்காங்க. அடுத்து இந்த 3 அப்படியே 3ன்னு வச்சுட்டாங்க. இங்கேருந்து தான் ரிசல்ட் எடுத்துருக்காங்க. அதாவது 1 காலண்டர் மலையாள மந்த்து காலண்டர். அந்த மலையாள மந்த்து காலண்டரில் தான் இந்த ரிசல்ட்டு இருக்குது. அதே மாதிரி 2 காலண்டரில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ரிசல்ட்டை கணிக்கணும். கண்டிப்பாக 2 காலண்டரில் தான் அந்த ரிசல்ட் இருக்குது. அதை எப்படி பார்க்குறது? இன்றைக்கி நான் காலையில் கொடுத்த ஸ்க்ரீன்ஸில், அதாவது மேனுவலாக பில் புக் பண்ணுற மேனுவலில் சிலர் வந்து இன்ஃபர்மேஷன் மறைச்சி வச்சுருக்காங்க. அந்த மறைச்சி வச்சுருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம வாட்ச் பண்ணுறோம். 2 பேருடைய ஸ்க்ரீனை வாட்ச் பண்ணுறோம். அதில் வந்து ஒருத்தருடைய ஸ்க்ரீன் வந்து இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நம்ம எப்போயுமே 2 போர்டு பிசி வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால் இப்படி தான் நம்ம வாட்ச் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அவங்க வைக்கக்கூடிய ஃபார்முலா டெய்லி வைக்க மாட்டாங்க. ஏதாவது 4 நாளைக்கு ஒரு நாள் வைப்பாங்க, 5 நாளைக்கு ஒரு நாள் வைப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஃபார்முலா திருப்பி சுற்றுவாங்க. அந்த ஃபார்முலா இன்றைக்கி வைக்கலை இவங்க. ஆனால் அதுக்கு பதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது 2 போர்ட்லேயும் 2 ஸ்க்ரீன்லேயும் ஒரே இடத்துல வந்து ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் பி போர்டில் கரெக்டாக உட்காந்துருக்கு இன்றைக்கி ரிசல்ட்டில். சரிங்களா? இப்படி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் அவங்க கொடுக்கலாம். இப்படி கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். இன்றைக்கி வாட்ச் பண்ணுறது வந்து நாளைக்கு நமக்கு அது பயன்படும். பிசி 2ல் ஒரு போர்டு வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிங்கன்னு பார்க்கும்போது இன்றைக்கி இவங்க வந்து எந்த போர்டுமே கன்ஃபார்ம் பண்ணல. என்னுடைய கால்குலேஷன் படி அந்த கடைசி டிஜிட்டு சி 4, 1, 7, 6 இந்த 4 போர்டில் தான் இறங்கணும்னு நான் எதிர்பார்த்துருந்ததை வச்சு இங்கே சி போர்டு ஏதாவது ஒன்று கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதை வச்சு அந்த எல்லோ கலர் ஸ்க்ரீனில் பார்க்கணும் நம்ம. அப்படி நினச்சி நான் பார்த்ததில்
எனக்கு அங்கே கிடைச்சது வந்து 7 1 4. அப்போ எனக்கு வந்து இந்த 3 போர்டு கிடச்சது 74 27 01. இந்த 3 தான் எனக்கு கிடச்சிது. ஆனால் இதில் ரிசல்ட் இல்லை. அப்போ இவங்களும் ஃபெயிலியர் கொடுத்துட்டாங்க இன்றைக்கி. அதே மாதிரி பி போர்டையும் அவங்க பாஸ் பண்ணல. அதாவது ரெகுலராக 7 நாளில் 2 நாள் வந்து இருக்கும் இவங்களுடைய ரிசல்ட் இருக்கும், மீதி நாள் இருக்காது. அதன்படியில் இன்றைக்கி வந்து இவங்க ஃபெயிலியர் கொடுத்துருக்காங்க. அதுக்காக வேண்டி இவங்களை வந்து ஒமிட் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும், சி போர்டு என்னென்ன வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? நாளைக்கும் இந்த ஸ்க்ரீன் இதே மாதிரி ஸ்க்ரீன் வர்ற ஸ்க்ரீன் அனுப்புகிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 2ஆம் தேதிக்கு என்னென்ன ஸ்க்ரீன் பார்த்துடலாம். 3501 482 537 1469 579 8364 6985 437 45 27. இந்த ஸ்க்ரீன்லாம் நீங்கள் இன்னொரு திருப்பி கூட பார்த்துக்குங்க. இதில் வந்து பெரும்பாலும் ஒரே ஒரு நம்பர் வந்து திரும்ப திரும்ப வருது, அந்த நம்பர் 4. இந்த 4ங்கிற நம்பர் நாளைக்கு ரிசல்ட்டில் 4 போர்டில் ஏதோ ஒரு இடத்துல உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே உட்காரும்னு நம்ம தான் பார்க்கணும். பார்த்துக்குங்க. அதாவது இவங்களுடைய ஸ்க்ரீனு 4 போர்டுக்கு, இது வந்து 4 போர்டில் கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து இவங்க வந்து ஒரு போர்டு டைரெக்டாக வைக்கிறாங்க. இந்த 4 3 7 அந்த இடத்துல கொடுத்த ஸ்க்ரீன் 4 டிஜிட்டு சேர்ந்து 4 போர்டில் ஒரு போர்டு டைரெக்டாக கண்டிப்பாக இருக்கும். அப்படி அது எந்த போர்டில் வரும்போது நம்ம பார்க்கணும். இவங்கக்கிட்ட 2 போர்டு இருக்குது. அது என்ன போர்டுன்னு கண்டுபிடிச்சிங்க. 4 5 2 7ல் 4 போர்டில் 2 போர்டு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அது என்ன போர்டுன்னு பார்த்துக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம். நம்ம சேனலில் கண்டிப்பாக 4 டிஜிட் இறங்கியே தீரும். அதுக்கு என்ன வழியோ அத்தனை வழிகளும் செய்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு லைக் ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு மூலம் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்ட் நேரத்தில் வரும். நீங்கள் பண்ணுற ஷேர் தான் நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியமாக கருதப்படும். அந்த புண்ணியத்துக்கு கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைத்தே தீரும். நன்றி. இணைந்திருங்கள். நண்பர்களே, செப்டம்பர் 1 2 ஸ்க்ரீன் இதில் இருக்குது, டேட்டும் இருக்குது. அதில் 2ங்கிற மட்டும்தான் நமக்கு முக்கியம். அந்த 2ங்கிறது நாளைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு என்ன காரணங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பாருங்கள். 2 இருக்குது, 1 7 இருக்குது, 2 4 இருக்குது, 60 இருக்குது, 17 இருக்குது, 28 இருக்குது. சரிங்களா? இதை மட்டும் பார்த்துக்குங்க. நாளைக்கு ரிசல்ட்டு இதிலேருந்து தான் வரணும். எப்படி வரலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நாளைக்கு கொடுக்க மேனுவல் கால்குலேஷனை வச்சு உங்களுக்கு வந்து நாளைக்கு விளக்குறேன்.